பிரேக்கிங் நியூஸ். துபாயில் ஒரு யூடியூபர் 1 month எக்ஸ்பென்சன்ஸும் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் பண்ணலான்னு பொய்யா வீடியோ போட்டதுக்காக அரெஸ்ட். யாரு? வெளியே வாடா. என்ன வேணும்? வந்து ரியல் எக்ஸ்பென்சஸ் சொல்லு வாடா. அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டுரு. உங்களுக்கு துபாய் வரணும்னு ஆசையாக இருக்கா? துபாயில் நல்லா சம்பாதிக்கணும்னு ஆசையாக இருக்கா? ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கொஷின். உங்களுக்கு துபாயில் மந்த்லி எவ்வளோ செலவாகுது? நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் துபாயில் மாதம் எவ்வளோ செலவாகுது அப்படின்றத நம்ம பிரேக் டவுன் பண்ண போகிறோம். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? நான் தான் ஆஷிக். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் சோஷியல் மீடியாவில் துபாய்னு பார்த்தாலே லக்ஸுரி காரு, லக்ஸுரி லைஃப் ஸ்டைலு, ஷாப்பிங் மால்ஸு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே ட்ரீம் லேண்டு மாதிரி இருக்கும்ல. பட் ரியாலிட்டி என்னென்னா சேலரி வந்ததும் பாதி போயிடும். இந்த வீடியோ துபாய்க்கு புதுசாக வரவங்க அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி துபாயில் இருக்கிறவங்க இதை ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும். துபாயில் ஒரு பெரிய எக்ஸ்பென்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம சேலரியை சாப்பிட்றது இவன் தான். ஸோ நீங்கள் பேச்சுலராக இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு பெட் ஸ்பேஸில் ஸ்டே பண்ணலாம். இதே நீங்கள் ஃபேமிலியாக இருக்கீங்கன்னா இப்போ எங்களை மாதிரி ஒரு ஷேர்ட் அக்காமடேஷன் இல்லை ஸ்டுடியோ 1 bedroom இந்த மாதிரி ஒரு அக்காமடேஷன் எடுத்து நீங்கள் ஸ்டே பண்ணலாம். பட் அதுவும் ஏரியா வைஸ் ஒவ்வொரு இதுவும் டிபெண்ட் ஆகும். இப்போது இன்கேஸ் நீங்கள் பேச்சுலராக இருக்கீங்க, தியரா, ஹோரன்லாஸு, கராமா, புஜ்மானு, குபைபா இந்த மாதிரி ஏரியாஸ்லலாம் போனீங்கன்னா கொஞ்சம் அஃபோர்டபுளாக கிடைக்கும். ஸ்டார்டிங் ஃப்ரம் 600லேருந்து 1200 வரைக்கும் ஒரு பெட் ஸ்பேஸ் கிடைக்கும். அதே மாதிரி இன்பிட்வீன் கொஞ்சம் உங்களுக்கு ப்ரைவசி வேணும் அப்படின்னா பார்ட்டிஷன்ஸ் இருக்கும். பார்ட்டிஷன்ஸ் எப்படின்னா ஒரு ஸ்டுடியோ ரூம் இருக்கா, அதில் வந்து ஒரு 5-6 பார்ட்டிஷன், 5-6 பிஓபி போர்டு மாதிரி வச்சு ஒரு டோரு போட்டு ஒரு பெட்டு, ஒரு கபோர்டு இது இருக்கும். இந்த மாதிரி ஒரு டீசெண்டான பார்ட்டிஷன் போகணும் அப்படின்னா 1500லேருந்து 2500 வரைக்கும் இருக்கும். பெட் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓப்பனாக இருக்கும். ஆனால் இந்த பார்ட்டிஷனில் கொஞ்சம் வந்து உங்களுக்கு ப்ரைவசி கிடைக்கும். பட் இதில் ஒரு கிரேசி பார்ட் என்னென்னா பக்கத்து ரூமில் என்ன பேசுகிறாங்கன்னு உங்களால் கேட்க முடியும். ஏன்னா அது பிஓபி தானே. ஸ்டுடியோ ரூம்ஸ்லாம் பார்த்தா ஒரு 3000, 4000 அந்த ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுவே நீங்கள் ஒரு 1 bedroom ஆப்ஷன் போகிறீங்கன்னா 1 bedroomலாம் வந்து 4500லேருந்து 7000 வரைக்கும் போகுது. துபாய் பொறுத்த வரைக்கும் உங்கள் சேலரியை விட உங்களோட ரெண்ட்டு தான் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அஃபோர்டபுளாக வந்து ஃபேமிலியோடு ஸ்டே பண்ணுறவங்க எங்கே ஸ்டே பண்ணுவாங்கன்னா அல்கி சைஸு, அல்நாதா, ஷார்ஜா பார்டரு இந்த மாதிரி இடத்துல ஸ்டே பண்ணுவாங்க. பேச்சுலராக இருக்கிறவங்க இந்த மாதிரி கராமா, பர்துபாய், தியரா இந்த மாதிரி ஏரியாஸில் ஸ்டே பண்ணுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு சேலரி வந்து 3000 தான் இருக்குது, ஆனால் நீங்கள் ரெண்டே 2000 கொடுக்குறீங்க அப்படின்னா இங்கே வந்து சஸ்டெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் ஆஃபீஸ் போயிட்டு இருக்கிறேன், எல்லா விஷயத்தையும் இங்கேயே பேசினா நல்லா இருக்காதுல்ல. அடுத்தது என்னென்ன அப்படின்றத நம்ம அங்கே போய் கண்டினியூ பண்ணலாம். அடுத்தது பெரிய எக்ஸ்பென்சஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு. நீங்கள் வந்து என்ன மாதிரி நீங்கள் குக் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து அமௌண்ட் சேவ் பண்ணலாம். நீங்கள் குக் பண்ணி சாப்பிட்டா மட்டும்தான் இங்கே வந்து அமௌண்ட் சேவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் க்ரோசரிஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 300 to 600 அந்த ஒரு ரேஞ்ச் வரும் per person. இதுவே நீங்கள் அவுட் சைட் போய் சாப்பிட்றீங்க, ஒரு கேல்குலேஷன் போட்டால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 10 dirhams, லஞ்ச் வந்து ஒரு 15 dirhams, அதுக்கப்புறம் டின்னர் ஒரு 15 dirhams. இது ஆல்மோஸ்ட் வந்து கேல்குலேட் பண்ணாலே ஒரு 40 dirhams கிட்ட வந்துடுது. per day 40 dirhamsனால் பெர் மந்த்துக்கு ஆல்மோஸ்ட் லைக் 1200 dirhams வந்துடுது. இதுவே நீங்கள் மெஸ் எடுத்தீங்க, 1 time மெஸ், 2 time மெஸ், 3 time மெஸ் அந்த மாதிரி இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 150 dirhamsலேருந்து 600 dirhams வரைக்கும் இருக்குது. ஸோ இதுக்கு எது பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக குக் பண்ணி சாப்பிட்றது. இன்கேஸ் நீங்கள் குக் பண்ண தெரியாமல் நீங்கள் வெளியே அவுட் சைடில் வந்து ரெஸ்டாரண்ட்டில் மட்டும் நீங்கள் சாப்பிட்டு நிற்கிற ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேலரி எடுத்து அப்படியே நீங்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி தான். ஸோ அடுத்து என்ன எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேறு இடத்துக்கு போய் பேசலாம். அடுத்ததாக நமக்கு இருக்கிற ஒரு மேஜர் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன். துபாயில் உங்களுக்கு கார் இருக்குது அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நிறைய பேர் கார் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேமிலியோடு வந்து கொஞ்சம் அவுட்டரில் அந்த மாதிரி ரெண்ட் எங்கே கம்மியாக கிடைக்குதோ அந்த மாதிரி இடத்துல ஸ்டே பண்ணிட்டு அங்கேருந்து ஆஃபீஸ்க்கு காரில் வந்துட்டு போவாங்க. இன்கேஸ் கார் இல்லைன்னா நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷனு பஸ்ஸு இல்லை மெட்ரோ. பஸ்ஸு மெட்ரோவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மந்த்லி பாஸ் இருக்குது. அதுவும் வந்து ஏரியா வைஸ் வந்து பிரியும், ஜோன் வைஸ் வந்து பிரியும். மொத்தம் 3 ஜோன் இருக்குது. 3 ஜோனுக்கு நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்கள் ரூமுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கேல்குலேட் பண்ணி போட்டுக்கலாம். அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 150லேருந்து 300 வரைக்கும் ஆகும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஆஃபீஸ் பக்கத்துலேயே இல்லை மெட்ரோக்கு பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி ரூம்ஸ் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரூம்ஸ் எடுத்து ஸ்டே பண்ணுவாங்க. ஸோ அதனால் என்ன ஆகும், ட்ராவல் டைம் சேவ் பண்ண முடியும், டிராஃபிக் சேவ் பண்ண முடியும், கொஞ்சம் கேஷும் சேவ் பண்ண முடியும்.
இன்கேஸ் நான் மெட்ரோவும் எடுக்க மாட்டேன், என்கிட்ட காரும் இல்லை, நான் டாக்ஸியில் தான் போவேன் அப்படின்னீங்கன்னா உங்கள் சேலரி எடுத்து அப்படியே டிரைவரோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி அது. புரிஞ்சிக்க கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா. நார்மலாக இப்போ ஒரு டாக்ஸி ஏறுறேன் அப்படின்னா 5 dirhamsலேருந்து ஸ்டார்டிங்கு. இதுவே வந்து ஒரு பீக் டைமில் நான் ஆன்லைனில் கரீமு, காபி இந்த மாதிரி வந்து ஒரு சில ஆப்ஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி இதில் நான் புக் பண்ணுறேன்னா 12 dirhamsலேருந்து ஸ்டார்ட் ஆகும் பீக் ஹவர்ஸில். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக போகும். ஒரு லிமிட்டடாகவே கம்மியான பட்ஜெட்டே போடுவோமே, கம்மியான பட்ஜெட்டில் ஒரு ட்ரிப்புக்கு 20 dirhams ஆகுது அப்படின்னா மந்த்லி அதுவே வந்து உங்களுக்கு 600 கிட்டே போயிடுது. இங்கே மெட்ரோ எல்லா இடத்துக்குமே ஆக்சசபிளாக இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மெட்ரோ எடுத்துப்பாங்க. அப்படி இல்லையா இன்டர்னலாகவே அவ்வளோ பஸ் இருக்குது, பஸ் எடுத்துப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதர் மிசலேனியஸ் செலவுகள்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் விஷயம் என்னென்னா இந்த செலவுகள் இருக்குது தெரியுமா, இது வந்து நம்ம கையை விட்டு போகிறதே நமக்கு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரேண்டமாக வீக்கெண்ட் ஆனால் அவுட்டிங் போவோம், டீ கடைக்கு போனால் டீ மட்டும் குடிக்காமல் ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறமேட்டா இந்த நூனு, தலாபத்து, அமேசானு இந்த மாதிரி ஆர்டர்ஸு, மொபைல் ரீசார்ஜ் பற்றி சொல்லணுன்னா நான் நார்மலாக வந்து எமர்ஜென்சிக்கு மட்டும் தான் வச்சுப்பேன். ஒரு 10 dirhams 20 dirhams இதில் மட்டும் நான் வந்து அப்படியே ரீசார்ஜ் பண்ணி வச்சுப்பேன். ஏதோ ஒரு எமர்ஜென்சினா காண்டாக்ட் பண்ணிப்பேன். மீதி டைம் எல்லாம் இந்த தவாசல், போட்டிம் இந்த மாதிரி ஆப்ஸ் தான் யூஸ் பண்ணுறது. எல்லாம் மோஸ்ட்டாக இங்கே எல்லாமே அதான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் சில பேருக்கு பார்த்திங்கன்னா இன்டர்நெட்லாம் தேவைப்படும். ஸோ இன்டர்நெட் தேவைப்படுற இடத்துல என்ன பண்ணுவாங்க, அவங்க இன்டர்நெட் பேக்குன்னு போடுவாங்க. அது ஒரு 150 dirhams. ஷவர்மா, காஃபி, அது இதுன்னு ஏகப்பட்ட எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கேல்குலேட் பண்ணால் ஒரு 500 to 1000 வந்துடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ் மாதிரி தான் தெரியும். பட் ஓவராலாக சேர்த்து ஒரு மந்த் எண்டு நீங்கள் பார்க்கும்போது இதுவே உங்களுக்கு ஒரு 500லேருந்து 1000 dirhams வந்துடும். ஸோ அப்படி இருக்கிறப்போ நமக்கே ஒரு ஃபீல் வரும், ஏய் சேல்ரி வந்துச்சுன்னா அதுக்குள்ளே காணாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் தான் இப்போ மேஜர் எக்ஸ்பென்சஸ்ஸு. ஓவராலாக நம்ம கேல்குலேட் பண்ணி பார்த்தோன்னா ரெண்ட்டுக்கு, ஃபுட்டு, டிரான்ஸ்போர்ட்டேஷனு, அதர் மிஸ்லேனியஸ் செலவு, இந்த 4 விஷயங்கள் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தாலே எவ்வளோ வருது. பேச்சுலராக நீங்கள் ஒரு பெட் ஸ்பேஸில் ஸ்டே பண்ணி இந்த செலவுலாம் நீங்கள் பார்த்தாலே ஒரு 2000லேருந்து 2500 dirhams வந்துடும். இது வந்து நான் சொல்கிறது இந்த சேவிங்ஸ்லாம் இல்லாமல். உங்களோட சேலரி ஒரு 3000 dirhams இருக்குன்னா ஓகே, நம்ம இங்கே சேஃபாக வந்து இருக்க முடியும் ஒரு பெட் ஸ்பேஸில் தங்கி. இதே உங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் பிளானு இந்த மாதிரி எதாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4000+ dirhams இருந்ததுன்னா பேச்சுலராக தாராளமாக இங்கே இருக்கலாம். சரி ப்ரோ, நான் ஃபேமிலியாக வரணும், எனக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8000லேருந்து 12000 வரைக்கும் இருந்தீங்கன்னா ஃபேமிலியாக நீங்கள் இருக்கலாம். அதை தாண்டி உங்கள் சேலரி வந்து கிடைக்குதுன்ற பட்சம் அது எல்லாமே சேவிங்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், எஸ்ஐபி போடுங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. இதுதான் வந்து ஓவராலாக ஒரு பட்ஜெட்டு. நீங்கள் துபாய் வரணும்னு பிளான் பண்ணுறீங்களா, வீசா, ஃப்ளைட் டிக்கெட் மட்டும் இருந்தால் போதாது. வரதுக்கு முன்னாடி ஒரு பிளான் வேணும், ஒரு பட்ஜெட் வேணும், எமர்ஜென்சி கேஷ் வேணும். நீங்கள் துபாய் வரதுக்கு முன்னாடி இது எல்லாமே பிளான் பண்ணிவிட்டு வாங்க. பிளான் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாகவும் போகும். கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். இது வேற அவனும் தூக்கிக்குது, மிஸ்டர் பீனுக்கு தூக்கி நிற்குமே அதே மாதிரி. தப்பாக்குதுண்ணா. இந்த வீடியோ மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் உங்களோட தாட்ஸ் என்ன, உங்களுக்கு இது ரிலேட்டபிளாக இருந்துச்சு அப்படின்னா கீழே ஒரு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து நிறைய எக்ஸைட்டிங்கான வீடியோஸ்லாம் பிளான் பண்ணியிருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு இந்த ஜாப்ஸ் பற்றி ஒரு 7 வீடியோ 8 வீடியோ பேசியாச்சு. ஸோ அந்த 7 வீடியோ 8 வீடியோ போதுமான அளவு திணற பார்த்தாச்சு. புதுசாக வரவங்க நம்ம சேனலில் பார்க்குறாங்களா, என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஜாப் பற்றி நான் எப்போ பேசுவேனா இல்லையானே தெரியல எனக்கு. இந்த ஜாப் ரிலேட்டடான கான்டென்ட்டு, இந்த எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டடான கான்டென்ட்டு, இது எல்லாத்துக்குமே வந்து இது வந்து ஒரு லாஸ்ட் வீடியோ இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நிறைய பிளேசஸ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோஸு, டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸான வீடியோஸ் எல்லாமே ட்ரை பண்ண வேண்டியது இருக்குது. அது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோஸில் வரும். அதெல்லாம் பார்க்கணுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை.